Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வீட்ல இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நம்ம ஈஸியா வீட்ல ஹெல்த் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி நீங்க ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அங்க வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு கோதுமை ஆட் பண்ணிக்கலாம். இது 100 கிராம் அளவு இருக்கும். நம்ம எல்லாமே ஒரே குவான்டிட்டியில் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே 100 கிராம் தான் இருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா வறுபட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோதுமை நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நம்ம ஒரே குவான்டிட்டியில் மெஷர் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூடவே ஒரு 100 கிராம் அளவு சோளமும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் என்ன தானியங்கள் இருக்கோ ஸோ அதை சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் எல்லா வீட்லையுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு தான் நம்ம ஈஸியாக செய்கிறோம். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் பச்சை பயிரும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அது மாதிரி கலர் மாதிரி நல்லா வாசனை வரணும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கருகாமல் நம்மளுக்கு நல்லா வாசனையாக வரும். இப்போ இது கூட ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எல்லாமே 100 கிராம் தான். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேர்த்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா நல்லா பால் மாதிரி பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸோ அதையும் அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பொரிகளில் சேர்த்துக்கலாம். இது 100 கிராம் தான். எல்லாமே ஒரே குவான்டிட்டியில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும், நல்லா வாசனை வர அளவுக்கு. இது கூடவே 100 கிராம் அளவு கம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் என்ன இருந்தால் கொண்ட கடலை கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ இதையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா வாசனை வர அளவுக்கு. ஸோ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதையும் இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே கேழ்வரகும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இது 100 கிராம் தான். ஸோ நீங்கள் எல்லாமே ஒரே குவான்டிட்டியில் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதோட டேஸ்ட்டும் மாறாது, எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து இது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிரும். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும் பாருங்கள். இதையும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நட்ஸை சேர்த்துக்கலாம். நட்ஸ் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. பட் சேர்த்தா டேஸ்ட் இனிமேல் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இது கூட வாசனைக்காக ஜஸ்ட்டு ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம மிக்ஸர் ஜாரில் கூட பார்த்திங்கன்னா திரிச்சு எடுத்துக்கலாம். இதை நான் மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திரிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி திரிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் திரிச்சிங்க அப்படின்னா ஃபைனாக வராது. ஸோ அதனால் நீங்கள் மிஷினில் குறித்து நல்லா திரிச்சு எடுக்கும் போது நம்மளுக்கு நல்லா ஃபைன் பவுடர் கிடைக்கும். இதை நீங்கள் பாலில் கூட கலக்கி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் லட்டு மாதிரி கூட நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி ஹெல்த் மிக்ஸ் பண்ணலாம் சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.